இப்போ பேசினாங்களே அந்த அம்மா, சின்ன பொண்ணு தான் அது. கொரோனா அசுரனை நாம் பட்டாசு வெடித்து அழிப்போம். கொரோனா தான் உறவுகள் எல்லாம் நெருங்க வச்சிருக்கேன், அப்புறம் எதுக்கு ஒழிக்கணும்? இன்னும் கொஞ்சம் இருக்கட்டுமே. யாரு வீட்டை விட்டு போறதுல இருந்துட்டு போட்டுமே. வேலைக்கு போகாம சம்பளம் வாங்குறோம், பரிச்சை எழுதாம பாஸ் ஆகுறோம். நாடு எங்க போகுதுன்னே தெரியாம இதுல இந்த சகோதரி இருக்காங்களே, பழைய பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் பயலுக விளையாடுறாங்களா? எவ்வளவு நொந்து போயிருந்தா அதை எடுத்து விளையாடிட்டு பரமபத சோபன படம் பாட்டி விளையாடுறது, அதை ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிறவன் விளையாடுறான்னா அவன் எவ்வளவு நொந்து இருப்பான். இதில் இவங்க சொல்கிறாங்க வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. உங்களெல்லாம் என்ன பண்ணுறது? ஏமா என்ன வேணாலும் சொல்லுங்கள், தொழிலாளர்கள் நடந்தே போனாங்க. நீங்களே இது உறவுகளை நெருங்க வைத்ததா? அது இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சோகம். அது எத்தனை பேர் போனான், எங்கிருந்து போனான், ஒரு ரெக்கார்டு கிடையாது. யாரை கேட்டாலும் சொல்ல தெரியல. மாநில அரசுன்னு சொல்லலை, மத்திய அரசு சொல்லலை. அவன் ரயில்வே தண்டவாளத்தில் போனான். இந்த பொண்ணு சொல்றாங்க அவங்க உறவுகளை பார்க்க போனானா. சோறு இல்லாம போனாயா, சாப்பாடு இல்லாம போனா, வழி இல்லாம போனா. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு நாள் வந்த பிறகு திடீரென்று எல்லாரும் போ அடைச்சிக்கோ அப்படின்னா என்ன நடக்கும்? இங்க எல்லாத்தையும் தீர்த்திட்டு எல்லா உறவுகளை தேடியா போனா? உறவுகளை தேடி போறவன் ரயில்வே தண்டவாளத்தில் போய் அதுல படுத்து தூங்குவானா? இந்த அத்தையும் வேடிக்கை நினைக்கிறது. கொரோனா வந்து சில இங்கிலீஷ் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்துருக்கு. ஒன்று லாக்டவுன், அப்புறம் அன்லாக். அதாவது ஒத்தையா ஒருத்தனை பிடிச்சி உள்ளே போட்டானா அதுக்கு பேர் லாக்அப்பு. ஊர் மொத்தமாக பிடிச்சி உள்ளே போட்டானா அதுக்கு பேர் லாக்டவுன். லாக்அப்புனா ஒருத்தனை பிடிச்சி உள்ளே போடுறது, ஊரையே பிடிச்சி உள்ளே போட்டால் அதுக்கு பேர் லாக்டவுன். இதை அப்பப்போ அன்லாக் பண்ணுவாங்க. இந்த சொற்கள் வந்துச்சே தவிர சொந்தங்கள் எங்கே வந்துச்சு? நிறைய பேர் கல்யாணங்களுக்கே அந்த இது தபாலில் அனுப்புகிறாங்க அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருந்த இடத்திலிருந்தே ஆசீர்வதியுங்கள். அது வேற. இதில் இந்த பொண்ணு சொல்கிறாங்க தவிர்க்க முடியாத சில உறவுகளை ஒன்று சேர்க்கிறதாம். உறவுகளை தவிர்க்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்களே இல்லையா? தவிர்க்க முடியாத சில உறவுகளை வச்சு கல்யாணம் பண்ணுறாங்களா? ஏமா அநியாயம் பண்ணுறீங்க? அரசாங்கம் கைகளை கழுவ சொன்னது, ஆனால் உறவுகளை கை கழுவ சொல்லவில்லை. பல இடங்கள் அரசாங்கமே கை கழுவிடுச்சு, அது தெரியுமா? கையை கழுவுறது மட்டும் இல்லை, கதவையும் சாத்தி கேட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க கொரோனாவோடு வாழ பழகுங்கள்னா அதான் கை கழுவுறது. ஏம்மா அநியாயம் பண்ணுறீங்க? அதில் அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசினாங்களே, ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரரோடு மொட்டை மாடியில் போய் நாங்கள் சாப்பாடை பகிர்ந்து சாப்பிடுவோம். அது எங்கள் மண்டைகளை பார்த்துட்டு சொன்னது யாது? 3 பேர் தலையை பார்த்துட்டு. இது அதை விட வேடிக்கை என்ன தெரியுமா? மாமியார் என்ன பண்ணுறாங்களாம், மகனுக்கு ஊட்டுறாங்களாம், பேரனுக்கு ஊட்டுறாங்களாம், மருமகளுக்கு ஊட்டுறாங்களாம். சரி, இது முதல் 2 நான் மன்னிச்சு விட்டுருவேன். மாமியார் சமைச்ச சோறையே மருமகள் திங்க மாட்டா, ஊட்டி விட்டா எப்படியாது? எங்கம்மா இருக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் என்ன கற்பனை பண்ணுங்க. நம்ம வீடுகளில் இப்போ மாமியார்னு ஒரு ஜீவன் இருக்கவா செய்யுது, அதைத்தான் அனுப்பிச்சிட்டோமாப்பா. கற்பனை பண்ணுங்க, ஒரு அளவுக்கு மேலே கற்பனை பண்ணுங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஆண் செவிலியர் நர்ஸு அவங்க அம்மாவுடைய இறந்து போனாங்கன்னு போகாமல் அவர் பணி செய்தார் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்போ கேள்வி அவங்க தியாகம் பண்ணாங்க, கடமை உணர்ச்சியில் இருந்தாங்கன்றதா இல்லை உறவுகளை நெருங்கி போனாங்கன்றதா? அந்த அந்த ஆண் செவிலியர் கடமை உணர்ச்சிப்படி அவர் ரொம்ப நல்லா கடமை பண்ணார். ஆனால் தாயின் முகத்தை கடைசியாக பார்க்கக்கூட போகவில்லை அப்படின்றது சோகமாக இல்லையாம்மா? ஏம்மா அது உறவுகளை நெருங்க வச்சிருக்கா? இந்த கதையை எதுக்குமா எடுத்துகிட்டு வந்தீங்க? எங்கே போனாலும் பாலஸ்தீனத்தில் என்ன நடந்தது, பெல்ஜியத்தில் எங்கே நடந்தது, பக்கத்து தெருவில் என்ன நடந்ததுன்னு சொன்னீங்களாம்மா? அவங்க 3 பேர் யார் மாதிரி இருக்காங்க தெரியுமா? எங்கள் உறவுகள் நெருங்கி இருக்கிறன்றது யார் மாதிரி இருக்குன்னா டொனால்டு ட்ரம்ப் மாதிரியே இருக்கு. ஏன்னா அவர் தான் எலெக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் நான் ஜெயித்து விட்டேன்ட்டார். ஓட்டை என்ன அவரா செல்ஃப் டிக்ளரேஷன். உறவுகள் நெருங்கி இருக்குன்னா அது உறவுகள் எல்லாம் கூடியில சொல்லணும். இவங்க நாங்களா சொல்லிக்கிறோம்ன்றாங்க. இது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலங்க இந்த வாங்கின லோனுக்கு வட்டி கட்டுறதை கூட தடை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த தட்டி கட்டுறதை ஒரு பேர் தடை பண்ணல. பார்த்தீங்களா வீடுகளில்? உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். தட்டி கட்டினாங்கன்னா
ஒட்டுமொத்த வீடும் பேன் பண்ணிடுவாங்க. நம்ம தான் ஒரு 6 மாதம் முன்னாடி பள்ளிக்கூடங்களில் எழுதி போட்டோம், மொபைலை பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள், மொபைல் மாதிரி கொடுமையானது எதுவும் கிடையாதுன்னு. இப்போ பள்ளிக்கூடமே மொபைலில் பாடம் நடத்துகிறோம், ஆன்லைன் கிளாஸே அந்த கிடக்கு. குடும்பங்களில் எத்தனை நெருக்கடி இருக்குது கொஞ்சமும் தெரியாமல் நாம், எனக்கு தெரிய என்னோட அனுபவத்தில் நாம் கொண்டாடுகிற நிதானமான அல்லது மிக சுமாரான தீபாவளினா இதுவாக தான் இருக்கும். இதுதான். அடுத்த தீபாவளியாவது இறைவன் அருளால் இன்னும் ரொம்ப நல்ல கலகலப்பான மக்கள் நெருங்குகிற தீபாவளியாக வந்தால் அப்போது காலம் உறவுகளை நெருங்க வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். அதுவரைக்கும் உறவுகள் ஒதுங்கித்தான் இருக்கிறது. ஒதுங்கி இருப்பது தான் நல்லது. நீ வருகிற பாரதி பாஸ்கர் மேடமாவது ஒரு 8 மாதம் கழித்து மைக்கை பார்க்கும்போது உண்மை பேசுவார் என்ற நம்பிக்கையில். அப்போ இதுவரைக்கும் பொய் பேசியிருக்காருன்னு அர்த்தம் இல்லை, 8 மாதம் பேசவே இல்லைல்ல, உறவுகளோடயே பேசிகிட்டு இருந்ததுனால மைக்கை பார்த்து பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம். அது அப்படி பேசுவாங்கன்ற நம்பிக்கையில் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. நெடுந்தொலைவு பிரயாணம் பண்ணி போனால் பாருங்க, நடந்து அந்த நினைவுகள் எந்த மனிதனையும் போட்டு உழைச்சி போட்டுரும். ஏன்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அவன் நடந்திருக்கிறான். பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள் குட்டிகளை வச்சுக்கிட்டு ஏழை சனங்களையா அன்றாடம் காய்ச்சியா நொந்துட்டோம். தட்டியை வச்சு அடைச்சது இருக்க ராஜா வீட்டிலே நடந்து போச்சு. அதனால தான் அந்த ஆவேசத்தில் பேசுகிறார். தட்டியை வச்சு அடைச்சிட்டு போயிட்டாயா, இல்லாத கொரோனாவுக்கு இல்லாத கொரோனா அடைச்சிட்டான். அப்படின்னா எவ்வளவு நடந்திருக்கையா, இதில் எங்கேயா உறவு சேர்ந்துருக்கு அப்படின்னு அவர் குதிச்சிருக்கார். இல்லையா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுயா, உறவு நெருங்கித்தாயா இருக்கு. இப்போ உருக்கமாக பேச வரப்போகிறாங்க. வாப்பா பாரதி, வா தாடி வா. ராஜா சார் சொன்ன மாதிரி 8 மாதத்துக்கு அப்புறமா மைக்கு முன்னாடி நிற்கிறேன். எனக்கு ரொம்ப பிரியமான இந்த மைக்கின் முன்னால் நின்று நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. வீட்டில் சொல்லலையே. இல்லை, அவர் சொன்னாரேயா, அடுத்து வருகிறவராவது உண்மையை சொல்ல வேண்டும்னாருல்ல. ரொம்ப கொதிச்சு கொந்தளிச்சு போயிருக்காரு ராஜா சார். அதில் கவிதா பேசுகிற போது ஆப்கானிஸ்தானில் அது நடந்தது, பிரசல்ஸில் அது நடந்ததுன்னு சொன்னாங்கன்னு அவருக்கு ஒரு வருத்தம். நடந்ததை தான் சொன்னாங்க. ஆமாம். அடுத்த தெருவில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கவிதாவை கேட்டுட்டு இவர் சொல்கிறாரு, ட்ரம்ப் என்ன சொன்னார் தெரியுமா? அவருக்கு பக்கத்தில் இருக்கிற சேஷாத்ரி கவிதா ஜவஹரை பார்த்தால் அவருக்கு கமலா ஹாரிஸ் மாதிரி தெரிகிறது. நாங்க மாத்திரம் ஆப்கானிஸ்தானை பத்தி பேசக்கூடாது, நீங்க அமெரிக்காவை பத்தி பேசலாமா? இதெல்லாம் கொரோனா காலம்பா. எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. எதை சொன்னாலும் இப்படித்தான் ஏறு மாற பேச வேண்டியது. அதில் அவர் சொல்றாரு, பையன்லாம் பாட்டியோட பரமபதம் விளையாடுதுன்னு அவங்க சொன்னாங்க. இது எல்லா வீட்லையும் நடந்தது தானுங்க. அவர் சொன்னாங்க நடந்துதான். அவன் எவ்வளவு நொந்து போயிருந்தா அவன் பாட்டியோட பரமபதம் விளையாடுவான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ராஜா சார் அவருடைய குடியிருப்பில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது, எதிர் வீட்டில் எந்த ஆண்டி இருக்காங்கன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. பட்டிமன்றத்துக்காக பைய தூக்கி போய் யாரையுமே தெரியாது. இந்த 8 மாதத்தில் குடியிருப்பில் இருக்கிற குட்டீஸ் மொத்தத்துக்கும் இவர் தான் தமிழ் வாத்தியார். பரமபதம் விளையாடினா மாத்திரம் பையன் நொந்துருவான். ராஜா சார் படம் போட சொன்னா அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். பரமபதம் விளையாடுறோமா பாண்டி விளையாடுறோமான்றது முக்கியம் இல்லை சார். 2 பேர் இவ்வளவு நாள் அவனுக்கு பாட்டியை பார்க்க நேரம் இல்லை அவனுக்கு. இன்னைக்கு பாட்டியை பார்த்து அதோட உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறான் பாருங்க. அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்கள் 3 பேர் பேசினாக்க பாம்பில் இறங்கினா என்ன ஆகும், ஏணியில் ஏறினா என்ன ஆகும்னு அவங்க கணக்கு போட்டுட்ருக்காங்க. அப்புறம் கவிதா என்ன சொன்னாங்க, ஒரு செவிலியர் இருந்தார் ஜெய்ப்பூரில், அவருடைய அம்மா கொரோனாவில் இங்கே அவங்க நேரம் முடிஞ்சு போச்சு. அவரால் போக முடியலன்னா அவர் கடமையை சரியாக செய்தாரே தவிர அம்மாவோடு போய் இருந்தாரா? இப்படித்தான் சில பேர் புத்திசாலித்தனமாக பேசினதான் நினைச்சே இருப்பாங்க கடைசியில். கவிதா என்ன சொன்னாங்க ஃபுல்லாக கேட்டிங்களா நீங்கள்?
என்னுடைய தாய் இதைத்தான் விரும்பி இருப்பாள் என்ற காரணத்தினாலே நான் அங்கே வராமல் இந்த தாய்க்கு சேவை செய்கிறேன்னு அந்த வாலிபர் சொன்னதாக கவிதா சொன்னார். என்னென்ன வேணுமோ அதை மாத்திரம் கேட்டுக்கோங்க. சில பேருக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருக்குல்ல, ராஜா சாருக்கு செலக்டிவ் ஹியரிங், அவருக்கு தேவையானது மாத்திரம்தான் அவர் காதில் விழும். நிரந்தர பணியாளர்கள் இல்லாத வீடுகள் எல்லாம் நொறுங்கி போயின. அது சத்தியமா நடந்தது சார். தனியார் பள்ளி சம்பளம் வரலன்னு சொல்லி பாடம் சொல்லி கொடுக்கிற வேலையில் இருந்த வாத்தியார் தெருவிலே இறங்கி கரும்பு ஜூஸ் விற்க போனார் சார். செய்தித்தாளில் வந்தது. என்னுடைய குடும்பத்துக்காக எந்த நிலைக்கும் இறங்க நான் தயார் என்று நின்ற அந்த கணவனை பார்த்த அந்த மனைவி ஒரு நேரம் கண்ணீர் சிந்திருக்க மாட்டார். இந்த நேரத்தில் அவர் புடவை வாங்கி கொடுக்கலையே நான் ஒரு நாள் நினைக்க மாட்டேன். ஐயோ, கால் நொந்து போக வெயில்ல நிக்குதே இந்த மனுஷன் கண்ணீர் சிந்திருப்பாள். அங்கே உறவினுடைய துளிர்கள் பெருகுகின்றன சார். துன்பத்திலும் துயரத்திலும் தான் சார் உறவுகள் இருக்கும். நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. அவர் சேஷாத்ரி இவர் சொல்றாரு, இவர் லேப்டாப்பா ஆஃபீஸில் இருக்கிற புண்ணியமா இவருக்கு கொடுத்த லேப்டாப் அது. ஐடியில் இருக்கிறவங்களாம் என்ன செஞ்சாங்க, ஐயோ நாங்கள் ஆஃபீஸ்க்கு வரலன்னா எப்படி வேலை செய்வோம் நாங்கள். சரிடா நீங்கள் லேப்டாப்பையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் வேலை செய்யடான்னு உடனே சொன்னாங்க. எங்களுக்கு முதுகெல்லாம் வலிக்குது, ஆஃபீஸ்லேருந்து சேரெல்லாம் போச்சுங்க எங்களுக்கு. உண்மையா இல்லையா சொல்லுங்க சத்தியமா? ஆஃபீஸ் சேரில் உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸ் லேப்டாப்பில் வீட்டில் இவர் வேலை செய்வாராம். லேப்டாப் சூடானா அந்த லேப்டாப்பில் ஆம்லெட் போட்டு மேனேஜருக்கு ஊற்றுவாராம். என்ன ஒரு வில்லத்தனம் பார்த்தீங்களா? சேஷாத்ரி சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறான், மிஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டே இப்போ ரைம் சொல்கிறதுனால இவன் எப்பப்பெல்லாம் ரைம் சொல்கிறானோ அப்பப்பெல்லாம் வெங்காயம் கட் பண்ணுறான். சத்தியமாக நடந்ததுங்க சேஷாத்ரி வீட்டில், எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, உங்கள் பையன் ரைம் சொல்லுவான்னு இது மட்டும் உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு 6 வயசு ஆகுது. இவ்வளவு நாள் அவன் எந்த ஸ்கூலுக்கு போனான், எந்த ரைம் சொன்னான், அவன் மிஸ் யாரு எதுவும் தெரியாது. இப்போ மிஸ் வெட்டுற வெங்காயம் மட்டும் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கும் உங்க பையனுக்கும் பாண்டிங் ஜாஸ்தியா இருக்கா இல்லையா? வீக்கெண்ட் அப்பாவாக இருந்த நீங்கள் இன்றைக்கு வீக் டேஸ்லயும் அப்பாவாக இருக்க முடிகிறது என்றால் உறவுகளை பக்கத்தில் இருந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குங்க. நாங்கள் நன்றி தான் சொல்லுவோம். நான் உங்களை கேட்குறேங்க, நியாயமா நேர்மையாக உங்களை பார்த்து நான் கேட்குறேன். இந்த 8 மாசமா ஆண்களில் எல்லாருமே சலூனுக்கு போகலை. பல பேர் புதர் நடுவுலேருந்து எட்டி பார்த்த எலி மாதிரியே இருந்தார். உண்மையா இல்லையா? ஆஃபீஸ் காலில் அட்டன் பண்ணும்போது இவங்கெல்லாம் மேலே நல்ல சட்டையை போட்டுட்டு கீழே லுங்கியை போட்டுட்டு தான் அட்டன் பண்ணாங்க. பேண்ட் இல்லை சார். நம்ம ஒப்பனைகள் இல்லாமல், பூச்சுக்கள் இல்லாமல், வெளி உலகத்துக்காக நாம் போட்டு கொண்டிருந்த ஏதேதோ முகமூடிகள் எதுவும் இல்லாமல் நாம நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்தோமா இல்லையா? இப்ப போடுற இந்த முகமூடியை நான் சொல்லல. இந்த முகமூடி காலத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் ஆஃபீஸ்னா ஒரு முகம், வீடுனா ஒரு முகம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு முகம், இப்படித்தானே இருந்தோம். எல்லா முகமூடிகளையும் கழற்றி விட்டு நாமவே நம்முடைய இல்லங்களிலே இருந்ததை நம்முடைய கணவர்கள் பார்த்தார்கள், கணவர்களை மனைவிகள் பார்த்தார்கள். ஐயோ பாவம் இது இப்படித்தான் என்று அக்செப்ட் பண்ணிட்டாங்களே, அங்கே உறவுகள் வளர்ந்தது என்று நான் சொல்லுகின்றேன். 100 நாள் சார், 100 நாள் டாஸ்மாக் இல்லை. தமிழ்நாட்டு பெண்களுக்கு கிடைத்த மாபெரும் வரப்பிரசாதம் அதுதான் சார். அவன் 11 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வரமாட்டான் சார். வர்றவரை பார்த்து 5 வயசு பிள்ளையும் 7 வயசு பொண்ணும் அப்படியே பதுங்கி போர்வையை மேலே போத்திக்கிட்டு பம்மி இருக்கும். அவன் கிட்ட போக முடியாது, ஏன்னா அப்படி ஒரு வாடை வீசும், அப்படி கெட்ட வார்த்தை பேசுவான், கண்ணில் ஒரு மிருகத்தினுடைய வெறி இருக்கும். ஆனால் 100 நாள் கடையில் என்னன்னா முதல் 5-6 நாள் கஷ்டப்பட்டான், கை நடுங்கிச்சு, எல்லாம் ஆச்சு, போட்டு உடைச்சான். ஒரு 10 நாள் ஆன உடனே பிள்ளைய கூப்பிட்டான், வா பக்கத்தில். அது பயப்படுது. 15ஆவது நாள் கூப்பிட்டான், பக்கத்தில் வா, போச்சு. முதலில் பிள்ளையினுடைய வாசம் என்ன என்பதை தகப்பனும், தகப்பனுடைய வாசம் என்ன என்பதை பிள்ளையும் அந்த 100 நாளில் புரிஞ்சுட்டாங்களா இல்லையா? என்னுடைய அக்கா அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பாதி சமயம் என்னால் ஃபோனை எடுக்க முடியாது. எங்கள் அக்காவுக்கு டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அவன்கிட்ட என்ன சொன்னா, அதெல்லாம் பாசிட்டிவ்னு வந்திருக்குப்பா, ஆனால் ஒன்றும் இல்லை, ஜுரம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி நல்லா தான் இருக்கேன். சில பேருக்கு பாசிட்டிவ்னு வருது, இருந்தாலும் பொழைச்சிக்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க, நான் கவலைப்படல. ஒரு 5-6 மணி நேரம் கழித்து ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கேன்யா, ஆனால் மனசில் ஏதோ ஒன்று பிராண்டுது, என்னவோ பார்த்தா 5 மணி நேரம் அவள்கிட்டேருந்து ஃபோன் இல்லை. உடனே நான் அடிக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறான். 14 மணி நேரம் அவள்கிட்டேருந்து எனக்கு ஒரு தகவல் இல்லை. நான் அழுதுகிட்டு இருக்கேன்.
நான் தான் மேடையில் ஏறுகிற போது கலங்காமல் எல்லாரையும் சிதறடிக்கிற அந்த பேச்சாளர் என்ற பிம்பம் கொண்ட நான் தான் அழுது கொண்டிருக்கிறேன். அவ குரலை கேட்க மாட்டோமான்னு மனசு பதறிச்சு பாருங்க. அவள் ஃபோன் பண்ண நான் முன்னாடி எடுக்க மாட்டேன். ஆனால் இப்போ அவள்கிட்டேருந்து ஒரே ஒரு ஃபோன் கால் வராதான்னு அந்த நாளில் நான் கலங்கி நின்னேன் பாருங்க. சீல ஃபோன் பண்ண ஒன்றும் இல்லை, மருந்து ஏதோ கொடுத்தாங்களா, அது கொஞ்சம் தூக்கம் வந்து தூங்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன். அப்படியே நெஞ்சுக்குள்ள பெய்திடும் மாமழை போல அவ சொன்ன அந்த ஒரு வாசகம் எனக்குள்ளே வந்தது. அப்பா சார், எளிமையாக வாழ பழகி இருக்கின்றோம், எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டிருக்கின்றோம், ஆசைகள் தேவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஆரோக்கியம் இருந்தால் போதும் என்று சொல்லுகின்றோம். கொரோனா கடந்து போகும், ஆனால் கொரோனாவினால் கற்ற பாடங்களை நாம் மறந்து போகாமல் இருந்தால் உறவுகளினுடைய உன்னதம் என்றென்றும் இந்த மண்ணில் வாழும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம்.